ஆனால் ஒரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சேஃப் கான்ஸ்டன்சியை விட்டுட்டு ஆ. சேலம் பெல்ட்டை தாண்டி டெல்டாக்கு வருவாரா? அவருக்கு எடப்பாடி கான்ஸ்டிட்யூன்சி சேஃப். இன்னைக்கு யார் ஏடிஎம்கேல என்னாலும் அங்கே ஜெயிச்சிருவாங்க, அந்த அளவு சேஃப் பண்ணியாச்சு. சரியா? இப்போ 2014 எலெக்ஷன்ல வந்து நரேந்திர மோடி ஏன் வாரணாசியை தேர்ந்தெடுத்தார்? கரெக்ட். சரியா? குஜராத்ல எங்க நின்னாலும் அவர் தூங்கிட்டே ஜெயிக்கலாம், ஒண்ணுமே பண்ணாமலே. அவர் ஏன் வாரணாசியில் நின்னாருன்னா அதோட எஃபெக்ட் வந்து அந்த பூர்வாஞ்சல்ல அப்படியே வரும். ஓகே, யூபி பிகார் பார்டர், என்டையர் உத்தரப்பிரதேசே அது மொபிலைஸ் பண்ணும். யூபி பிகார் பார்டர் அது என்டையர் இதே மொபிலைஸ் பண்ணும். அதே இது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி டெல்டால நின்னாருன்னா அவர் தன்னை என்ன சொல்லியிருக்காரு? தன்னை ஒரு ஃபார்மரா தானே ஐடென்டிஃபை பண்ணிருக்காரு. நான் ஒரு விவசாயி, ஓகே, நான் ஒரு சாதாரண விவசாயி சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்கேன். ஓகே, அந்த இது பிளஸ் அவர் டெல்டாக்கு செஞ்சது அவரோட எலெக்ஷன் டைம்ல அது எல்லாத்தையும் அவர் ஹைலைட் பண்ணாருன்னா நிச்சயமா ஒரு தாக்கம் ஏற்படும். அந்த ஏடிஎம்கே கேடர்ஸ் வந்து அங்க வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. ஓகே, ஓபிஎஸ் டிடிவி பக்கம் போகணுமா, ஏடிஎம்கே பக்கம் போகணுமா, ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகம் வரும். பாத்தியா, நம்ம தலைவர் வந்து தைரியமா நம்ம டெல்டா வந்து டிஎம்கே கோட்டை, நீங்க கோட்டைக்குள்ளேயே போய் நீ சவால் விடுற மாதிரி ஆயிடும். அப்போ என்ன ஆகும்னா டிஎம்கே வந்து அவங்க வந்து டெல்டாவை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி ஆயிடும்.